ஹாய் வணக்கம், வெல்கம் டு ஜென்னாக் சேனல். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது வந்து கெமிக்கல் இன்ஜினியரிங்கோட 2026 தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷன் கட் ஆஃப் அனாலிசிஸ் வந்து கம்யூனிட்டி வைஸ் டிஸ்ட்ரிக்ட் வைஸ் பார்க்க போகிறோம். அதில் எத்தனை கவர்மெண்ட் காலேஜ், எத்தனை ப்ரைவேட் காலேஜ், எந்தெந்த டிஸ்ட்ரிக்டில் எந்தெந்த காலேஜில் எந்தெந்த கம்யூனிட்டிக்கு எவ்வளோ கட் ஆஃபில் இந்த கெமிக்கல் இன்ஜினியரிங் கிடச்சிருக்கு அப்படின்ட்டு. ஸோ நம்ம சேனலோட மெயின் அப்ஜெக்டிவே என்ன அப்படின்னா 8th to 12th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸுக்கு எஜுகேஷன் அவேர்னஸ் கொடுக்கணும் தான். அதான் நம்ம சேனலோட மெயின் அப்ஜெக்டிவ். ஏன்னா மெயினாக இன்ஜினியரிங், எம்பிபிஎஸ், பிடிஎஸ், பிகாம், பிஎஸ்சி, அப்புறம் லா அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு 9 to 10 கோர்சஸ்க்குள்ள 90% ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து காலேஜில் அட்மிஷன் வாங்கிடுவாங்க. பட் அது இல்லாமல் அக்ராஸ் தமிழ்நாடு இந்தியாவில் வந்து வேரியஸ் கோர்சஸ் இருக்குது, ஸ்காலர்ஷிப்ஸ் இருக்குது. அதை எப்படி நம்ம எந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதுனா எந்த காலேஜில் எந்த கோர்ஸ் படிக்கலாம் அப்படின்ற அவேர்னஸ் கொடுக்கறதா நம்ம சேனலோட மெயின் அப்ஜெக்டிவ். நம்ம வீக்லி ஒரு 4 வீடியோஸ் போட்டுக்கிட்டு இருக்கோம். பட் இப்போ ரீசெண்ட் டேஸில் வந்து இன்ஜினியரிங் அட்மிஷனும் பேராமெடிக்கல் அட்மிஷன் பற்றி தான் ரிப்பீட்டடாக வீடியோஸ் போட்டுக்கிட்டு இருக்கோம். ஏன் அப்படின்னா நம்ம கமெண்ட் செக்ஷன்லையும் சரி, என் நம்பர் இங்கே கொடுத்துருக்கேன், இதுலேயும் டைரெக்டாக நிறைய ஸ்டூடெண்ட்ஸ், பேரண்ட்ஸ் வந்து ஃபோன் பண்ணி நிறைய டவுட்ஸ், கிளாரிஃபிகேஷன் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. ஸோ நம்ம அதை எல்லாமே சம்மரைஸ் பண்ணி ஒவ்வொரு வீடியோவாக போட்டுக்கிட்டு இருக்கோம். ஸோ உங்களுக்கும் ஏதாச்சும் டவுட்ஸ், கிளாரிஃபிகேஷன் இருக்குது அப்படின்னா என் நம்பருக்கு ஸ்ட்ரைட்டாக வாட்ஸ்அப் கால் பண்ணுங்கள், இல்லை நம்ம கமெண்ட் செக்ஷனில் போட்டாலும் சரி. ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது வந்து கெமிக்கல் இன்ஜினியரிங். ஸோ ஃபர்ஸ்ட் கெமிக்கல் இன்ஜினியரிங் எடுக்கிறதுக்கு முன்னாடி கெமிக்கல் இன்ஜினியரிங் ஏன் எடுக்கிறோம், அது படித்தா என்ன ஜாபுக்கு நம்ம படித்து முடிச்சுட்டு போவோம், என்ன கரியர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு, அந்த கெமிக்கல் இன்ஜினியரிங்ல என்னென்ன சப்ஜெக்ட்லாம் படிப்போம் அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு அந்த கோர்ஸ் இருங்க. நாட் ஓன்லி கெமிக்கல் இன்ஜினியரிங், நீங்க எந்த இன்ஜினியரிங் கோர்ஸ் சேர்ந்தாலும் அதுல ஒரு இன்ட்ரெஸ்ட், பேஷன் இருந்தா மட்டும் அந்த கோர்ஸ் சேருங்க, இல்லைன்னா சேராதீங்க. ஏன்னா 4 வருஷம் படிக்க போறது நீங்க, படிச்சு முடிச்சுட்டு அதன் ரிலேட்டடா வேலைக்கு போக போறதும் நீங்க தான். ஸோ அம்மா சொன்னாங்க, அண்ணா சொன்னாங்கலாம் ஜாயின் பண்ணாம நீங்க உங்களுக்கு இந்த கோர்ஸ்ல இன்ட்ரெஸ்ட் இருந்தா அந்த கோர்ஸை பத்தி ஆஃப்டர் ஒரு 10 இயர்ஸ் கழிச்சு எப்படி இருக்கும், அதுல எனக்கு ஒரு ஆல்ரெடி ஒரு இன்பில்ட்டாவே ஒரு நாலேஜ் இருக்கு, இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படின்னா நீங்க ஜாயின் பண்ணலாம். ஸோ அந்த வகையில கெமிக்கல் இன்ஜினியரிங் என்னன்னா, இது வந்து ஒரு கோர் இன்ஜினியரிங் பிரான்ச்சு. கம்பைனிங் கெமிஸ்ட்ரி, பிசிக்ஸ், மேக்ஸ் எல்லாமே கம்பைன் ஆகி ஒரு டிசைன், ஆப்ரேட் பண்றது, ஆப்டிமைஸ் பண்றது ஒரு ப்ராசஸை ஃப்ரம் ரா மெட்டீரியல் டு வேல்யூபிள் ப்ராடக்ட். நம்ம கெமிக்கல் இன்ஜினியரிங் நம்ம டே டு டே லைஃப்ல எல்லாத்துலேயுமே நம்ம யூஸ் பண்ற பொருள் எல்லாமே கெமிக்கல் இன்ஜினியரிங் பண்ணி தான் வருது. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம யூஸ் பண்ற சோப்பு, ஷாம்பு, அப்புறமா இப்போ லேப்டாப்ல யூஸ் பண்ற செமிகண்டக்டர்ஸ், அப்புறமா மிஷின்ஸ்ல யூஸ் பண்ற ஆயில், ஸோ அப்புறம் மெடிசன்ஸ், நம்ம யூஸ் பண்ற சிரப்பு, டேப்லெட்ஸ், இது எல்லாத்துலேயுமே கெமிக்கல் இல்லாத இடமே இல்லை. ஸோ இது வந்து ஒரு வைடு ஏரியா கெமிக்கல் இன்ஜினியரிங். நீங்க கெமிக்கல் இன்ஜினியரிங் படிச்சீங்கன்னா இந்த மாதிரி மெயினான கோர் இன்ஜினியரிங் ஒர்க்ஸுக்கு எல்லாமே போகலாம். ஸோ அதுல நீங்க படிக்க போற மெயின் சப்ஜெக்ட்ஸ், மேஜர் சப்ஜெக்ட்ஸ் பார்த்தா ப்ராசஸ் இன்ஜினியரிங், ஹீட் டிரான்ஸ்ஃபர், மாஸ் டிரான்ஸ்ஃபர், ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸ், ரியாக்ஷன் இன்ஜினியரிங், ப்ராசஸ் கண்ட்ரோல் அண்டு என்விரான்மெண்டல் இன்ஜினியரிங். இது எல்லாமே வந்து மேஜர் சப்ஜெக்ட். இதுல ப்ராக்டிக்கல் லெபார்டரி ட்ரைனிங் வந்து இண்டஸ்ட்ரியல் கிரேட் எக்யூப்மெண்ட், அப்புறம் இண்டஸ்ட்ரியல் இன்டர்ன்ஷிப்ஸ் அட் ரிஃபைனரிஸ், பிளான்ஸ், R&D சென்டர்ஸ். இந்த மாதிரி உங்களுக்கு லேப் ட்ரைனிங்கு, ப்ராக்டிக்கல் இண்டஸ்ட்ரி இன்டர்ன்ஷிப்ஸ் எல்லாம் நீங்க படிக்கும் போதே பண்ணணும். அப்பதான் வந்து உங்களுக்கு ஒரு ஃபீல்டு ஒர்க்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும், ஒரு இண்டஸ்ட்ரியில எப்படி கெமிக்கல் இன்ஜினியரிங் பிரின்சிபல்ஸ்லாம் ஃபாலோ பண்றாங்க அப்படின்றது புரியும். ஸோ உங்களுக்கு கரியர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நீங்க எங்கெல்லாம் வேலை பார்க்கலாம்னா, அதான் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி கெமிக்கல் இன்ஜினியரிங் இல்லாத இடமே கிடையாது. ஒரு பெட்ரோ கெமிக்கல் இண்டஸ்ட்ரீஸ், ஒரு பார்மட்டிக்கல் இண்டஸ்ட்ரீஸ், ரெஃபைனரிஸ், ஃபெர்டிலைசர் இண்டஸ்ட்ரீஸ், ஃபுட் ப்ராசஸிங் இண்டஸ்ட்ரீஸ், அப்புறம் பெயிண்ட் அண்ட் பாலிமர் இண்டஸ்ட்ரீஸ், செமிகண்டக்டர் இண்டஸ்ட்ரீஸ், வாட்டர் ட்ரீட்மெண்ட், ரெனியூபிள் எனர்ஜி, பேட்டரி மேனுஃபேக்சரிங். இப்போ இவி வெஹிக்கிள்லாம் வந்துகிட்டு இருக்கு, அதில் பேட்டரி மேனுஃபேக்சரிங்கு, அப்புறம் என்வரன்மெண்டல் கன்சல்டிங்கு, சஸ்டைனபிள் எனர்ஜி. ஸோ இது எல்லாமே நீங்கள் படித்து முடித்த பிறகு உங்களுக்கான கரியர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இந்த ஃபீல்டில் எல்லாமே இருக்குது. ஸோ நான் எல்லா வீடியோலையும் சொல்கிற மாதிரி நீங்கள் ஃபஸ்ட் இயர், செகண்ட் இயர் படிக்கும்போது நீங்கள் உங்கள் ஸ்கில்ஸை டெவலப் பண்ணிக்கோங்க. மார்க்ஸ் கண்டிப்பாக தேவை தான், பட் மார்க்கு கூட நீங்கள் ஒரு ப்ராப்ளம் எப்படி சால்வ் பண்ணுறீங்க, ஒரு ஆல்டர்னேட்டாக எப்படி சொல்யூஷன் கொடுக்குறீங்க, ஒரு ப்ரெஷரான சுச்சுவேஷனில் எப்படி நீங்கள் அந்த சுச்சுவேஷனை ஹேண்டில் பண்ணுறீங்க, ஒரு டீமை எப்படி லீட் பண்ணுறீங்க, இது எல்லாம் தான் வந்து
உங்களுக்கு லாங் டேர்ம்ல ஒரு ஜாப்ல சர்வே ஆகிறதுக்கு கண்டிப்பா உதவும். ஸோ இந்த ஸ்கில்ஸ் எல்லாமே நீங்க வளர்த்துக்கிட்டீங்க அப்படின்னா, இது இல்லாம கண்டிப்பா டெக்னிக்கல் ஸ்கில்ஸ் தேவை. டெக்னிக்கல் ஸ்கில்ஸ் கண்டிப்பா தேவை. அது இல்லாம இந்த மாதிரி சாஃப்ட் ஸ்கில்ஸ் எல்லாமே நீங்க டெவலப் பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு லாங் டேர்ம்ல நீங்க ஈஸியா சர்வே ஆகலாம். ஸோ ஃபியூச்சர் ஆஃப் கெமிக்கல் இன்ஜினியரிங், இப்போ நீங்கள் 2026 இன்ஜினியரிங் ஜாயின் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் முடிக்கிறதுக்கு 2030 ஆகிடும். 2030 முடிச்சிருவீங்க. அதன் பிறகு நீங்கள் ஜாபுக்கு போவீங்க. ஸோ நான் எப்படி பார்த்துருக்கேன்னா, ஃபியூச்சர் ஆஃப் கெமிக்கல் இன்ஜினியரிங் 2036 எப்படி இருக்கும் அப்படின்றத பார்த்துருக்கோம். அப்படின்னா ஏஐ பேஸ்டு ப்ராசஸ் ஆட்டோமேஷனு, அப்புறம் டிஜிட்டல் ட்வின் டெக்னாலஜி, ப்ரெடிக்டிவ் மெயின்டெனன்ஸ், ஸ்மார்ட் கெமிக்கல் பிளான்ஸு, இண்டஸ்ட்ரி 5.0 ரோபோட்டிக்ஸு, இப்போ இண்டஸ்ட்ரி 4.0 இருக்கு, மெஷின் லேர்னிங், கிரீன் ஹைட்ரஜன் அண்ட் கார்பன் கேப்சர், ஏஐ குவாலிட்டி பேஸ்டு கண்ட்ரோல், டேட்டா அனாலிட்டிக் அண்ட் ஸ்மார்ட் மேனுஃபேக்சரிங். இது எல்லாமே வந்து ஆஃப்டர் 10 இயர்ஸ் கழிச்சு நடக்க போற விஷயங்கள். ஸோ இதை பற்றியெல்லாம் நீங்கள் நாலேஜ் கெயின் பண்ணணும். இதில் எப்படி நம்ம பெர்ஃபார்ம் பண்ணுறது, இதில் எப்படி நம்ம வேல்யூ ஆட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கெமிக்கல் இன்ஜினியரிங் வில் பி அ ரைட் ஆப்ஷன் டு யூ. ஸோ கெமிக்கல் இன்ஜினியர்ஸ் வித் ஏஐ ஸ்கில் will be among the most in demand professional by 2036. ஸோ கெமிக்கல் இன்ஜினியரிங்னா என்ன அப்படின்றத நம்ம பார்த்துட்டோம். இப்போ நம்ம 2026 அட்மிஷன் கட் ஆஃப் அனாலிசிஸ் பார்க்கலாம். ஸோ இதில் வந்து டோட்டலாகவே இருக்கிறது தமிழ்நாடு ஃபுல்லாக கெமிக்கல் இன்ஜினியரிங் இருக்கிறது மொத்தமாகவே 27 காலேஜஸில் தான் இருக்குது. 27 காலேஜில் தான் இருக்குது. அதில் கவர்மெண்ட் காலேஜ் 2, பிரைவேட் அட்டானமஸ் காலேஜ் 19 காலேஜஸ், பிரைவேட்ல நான் அட்டானமஸ் வந்து 6 காலேஜஸ். இது வந்து மொத்தமாக 16 டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கு. இதில் ஹையஸ்ட் கட் ஆஃப் வந்து 195 அண்ணா யூனிவர்சிட்டி, அப்புறம் லோவஸ்ட் கட் ஆஃப் வந்து 87. இது வந்து நம்ம ஓப்பன் கேட்டகரி ஓசி கட் ஆஃப் தான் எடுத்திருக்கோம். ஏன் அப்படின்னா ஒரு காலேஜில் ஒரு கோர்ஸ் வந்து ஓப்பன் கேட்டகரியில் தான் ஹையஸ்ட் கட் ஆஃப் மார்க் இருக்கும். ஸோ அதை ஃபிக்ஸ் பண்ணி நம்ம பேரலாக எல்லா கம்யூனிட்டிக்கும் எடுத்திருக்கோம். ஸோ டாப் காலேஜ் வந்து டாப் காலேஜ் கவர்மெண்ட்ல வந்து அண்ணா யூனிவர்சிட்டி, அதோட கட் ஆஃப் ஓசி கட் ஆஃப் 195. அப்புறம் டாப் பிரைவேட் காலேஜில் வந்து சிஐடி கோயம்புத்தூர், அதோட ஓப்பன் கேட்டகரி கட் ஆஃப் வந்து 192. ஸோ கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்ட்ல இருக்க காலேஜஸ் இதுதான். இதை வேணா ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ சென்னை அண்ட் கோயம்புத்தூர் நம்ம கம்யூனிட்டி வைஸ் போட்டிருக்கோம். இப்போ உங்களுக்கு கெமிக்கல் இன்ஜினியரிங் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு ஒரு ஐடியா இருந்தா உங்க கட் ஆஃப் மார்க்கை இந்த கம்யூனிட்டியில நீங்க மேப் பண்ணி பார்த்து வெரிஃபை பண்ணிக்கோங்க. ஸோ தட் இந்த காலேஜ் கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்றது உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். நீங்க இது வந்து ட்ரஸ்டபிள் டேட்டா. நம்ம அஃபீஷியல் வெப்சைட்டான cutoff.tnea போய் அண்ணா யூனிவர்சிட்டியோட அஃபீஷியல் வெப்சைட்ல இருந்து எடுத்து ஒரு 3-4 ஹவர்ஸ் ஒர்க் பண்ணி உங்களுக்கு ஒரு 5 to 10 மினிட்ஸ்ல ஈஸியா புரியுற மாதிரி கொடுத்துருக்கோம். ஸோ இந்த டேட்டா வந்து அசம்ஷன் டேட்டாவோ இல்லை ஜஸ்ட் லைக் தட் போட்ட டேட்டா கிடையாது. உங்களுக்கு வேணும்னா நீங்க அண்ணா யூனிவர்சிட்டி அஃபிஷியல் வெப்சைட்ல கிராஸ் வெரிஃபை கூட பண்ணிக்கோங்க. ஸோ இதுதான் வந்து சென்னை அண்ட் கோயம்புத்தூர் லிஸ்ட் ஆஃப் காலேஜஸ் கம்யூனிட்டி வைஸ் கொடுத்துருக்கோம். அடுத்து காஞ்சிபுரம் டிஸ்ட்ரிக்ட்ல இருக்க லிஸ்ட் ஆஃப் காலேஜஸ் இது. ஸோ இப்போ வந்து நம்ம இந்த ராஜலட்சுமி இன்ஜினியரிங் காலேஜில் வந்து ஓப்பன் கேட்டகரி 183.5 இருக்கு. இப்போ இந்த 183.5ல இப்போ உங்களுக்கு நீங்க ஓப்பன் கேட்டகரியா இருக்கீங்க, உங்களுக்கு கெமிக்கல் இன்ஜினியரிங் ராஜலட்சுமியில வேணும் அப்படின்னா உங்களோட கட் ஆஃப் 179 180 இருந்தாலே இந்த வருஷம் இந்த ராஜலட்சுமி காலேஜ் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. நான் எல்லா வீடியோலையும் சொல்ற மாதிரி ஒரு 3 to 4 மார்க்ஸ் ரெடியூஸ் ஆயிருக்கு, ஷிஃப்ட் ஆயிருக்கு. அது ஏன் எப்படின்னு சொல்லி கால்குலேட்டிவா நம்ம சேனல்ல வீடியோ போட்டிருக்கோம், போய் பாருங்க. அதாவது சிம்பிளா சொல்லணும்னா போன வாட்டி 150 to 200 கட் ஆஃப்ல வந்து 1 lakh ஸ்டூடெண்ட் இருந்தாங்கன்னா இந்த வாட்டி ஒன்லி 50,000 ஸ்டூடெண்ட்ஸ் தான் இருக்காங்க, ரெடியூஸ் ஆயிருக்காங்க. அதே மாதிரி போன வாட்டி 100 to 150 ஸ்டூடெண்ட்ஸ் 100 to 150 கட் ஆஃப் மார்க்ல 50,000 ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தாங்கன்னா இந்த வாட்டி 100 to 150 கட் ஆஃப்ல 1 lakh ஸ்டூடெண்ட்ஸ் ஆயிருக்காங்க. ஸோ அந்த பேண்டில் ரெடியூஸ் ஆகி இந்த பேண்டில் இன்க்ரீஸ் ஆயிருக்கு பிகாஸ் ஆஃப் வேரியஸ் ரீசன்ஸ் லைக் கொஷின் பேப்பர் டஃப் அந்த மாதிரி எல்லாமே இருக்கு. ஸோ இதுதான் வந்து காஞ்சிபுரம் டிஸ்ட்ரிக்ட்ல இருக்க கம்யூனிட்டி வைஸ் கட் ஆஃப் மார்க் டீடைல். இதை ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. இல்லைன்னா உங்களுக்கு வேணும் அப்படின்னா என் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க, நான் அதை ஷேர் பண்ணுவேன்.
ஸோ அடுத்து வந்து திருவள்ளூர், கடலூர், கன்னியாகுமரி, கரூர் அந்த டிஸ்ட்ரிக்ட்ல இருக்க காலேஜஸோட கட் ஆஃப். சன் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், அண்ணாமலை யூனிவர்சிட்டி, விஎஸ்பி இன்ஜினியரிங் காலேஜ், வேல்டெக், ஐடெக் ஆவடி, சென்ட் பீட்டர்ஸ் இன்ஜினியரிங் காலேஜ் ஆவடி, இது எல்லாமே வந்து கம்யூனிட்டி வைஸ் கொடுத்துருக்கோம் பாருங்க. உங்களோட கம்யூனிட்டிக்கு கெமிக்கல் இன்ஜினியரிங் இந்த காலேஜில் கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்னு சொல்லி நீங்கள் ஒரு 1 or 2 minutes செக் பண்ணிடலாம். இது வந்து நாமக்கல், சேலம், ஈரோடு அந்த காலேஜஸ், கிருஷ்ணகிரி இதில் இருக்க லிஸ்ட் ஆஃப் காலேஜஸ். பாவை இன்ஜினியரிங் காலேஜ், த காவேரி இன்ஜினியரிங் காலேஜ், அதியமான் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், இது எல்லாமே வந்து இந்த 4-5 டிஸ்ட்ரிக்ட்ல இருக்க நாமக்கல், சேலம், ஈரோடு, திருவண்ணாமலை, கிருஷ்ணகிரி இந்த 5 டிஸ்ட்ரிக்ட்ஸ்ல உள்ள கெமிக்கல் இன்ஜினியரிங்கோட கம்யூனிட்டி வைஸ் கட் ஆஃப் மார்க் டீடைல்ஸ். ஸோ அடுத்து வந்து லாஸ்ட் திருவாரூர், ராமநாதபுரம், திண்டுக்கல், சிவகங்கை, இதுல முகமது சத்தக் இன்ஜினியரிங் காலேஜ், அஞ்சலை அம்மாள் மகாலிங்கம் இன்ஜினியரிங் காலேஜ், ஆர்விஎஸ் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் திண்டுக்கல், சென்ட் மைக்கேல் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி சிவகங்கை. இது இந்த திருவாரூர், ராமநாதபுரம், திண்டுக்கல், சிவகங்கையோட கம்யூனிட்டி வைஸ் கெமிக்கல் இன்ஜினியரிங்கான 2025 கட் ஆஃப் மார்க் அனாலிசிஸ். ஸோ ஃபைனலி கெமிக்கல் இன்ஜினியரிங் அப்படின்னா என்ன அப்படின்றத பார்த்தோம். அது படித்தா என்ன படிப்போம், எதை பற்றி படிப்போம், அது படித்தா என்ன கரியர் ஆப்பர்ச்சுனிட்டிலாம் இருக்குது அப்படின்றத பார்த்தோம். ஸோ கெமிக்கல் இன்ஜினியரிங் இஸ் ஒன் ஆஃப் இந்தியாஸ் எவர் கிரீன் கோர் இன்ஜினியரிங் பிரான்ச்சஸ், அதில் மாற்றமே கிடையாது. ஸோ நீங்கள் படிக்கும் போதே உங்களுக்கு பேசிக்கான ஸ்கில்ஸ் என்னென்ன வேணும்னா, உங்களுக்கு நீங்கள் ஸ்ட்ராங்காக கெமிஸ்ட்ரிலையும் மேத்தமேட்டிக்ஸ்லையும் இருக்கணும். உங்களுக்கு ப்ராசஸ் இன்ஜினியரிங் அண்ட் ஃபண்டமெண்டல்ஸை பற்றி தெரிஞ்சிருக்கணும். அப்புறம் ப்ரோக்ராமிங், ஏஐயோட நாலேஜ் இருக்கணும். ஏன்னா ஏஐ இல்லாமல் ஃபியூச்சரில் எந்த ஃபீல்டுமே கிடையாது. அப்புறம் டேட்டா அனாலிட்டிக்கல், அப்புறம் ப்ராப்ளம் சால்விங், கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸு, டீம் ஒர்க்கு, இண்டஸ்ட்ரி எக்ஸ்போஷர் அண்டு you should have continuous learning. So role of AI in future கெமிக்கல் பிளான்ட்ஸ்ல நிறைய இருக்க போது. கெமிக்கல் இன்ஜினியரிங் இந்த ஃபீல்டில் கண்டிப்பாக ரோல் ஆஃப் ஏஐ வில் பி ட்ரெமெண்டஸ். த ஃபியூச்சர் பிலாங்ஸ் டு கெமிக்கல் இன்ஜினியர்ஸ் ஹூ கம்பைன் இன்ஜினியரிங் எக்ஸலன்ஸ் வித் ஏஐ. இதில் இந்த மாதிரி ஒரு இன்டிகிரேட்டடாக படிக்கிறவங்களுக்கு நீங்கள் படித்து முடிச்சுட்டு ஒரு 10 years, இப்போ 2026க்கு அப்புறம் ஒரு 10 years கழிச்சு ஒரு 2036 ஒரு நல்ல பொசிஷனில் உங்களை பார்க்கணும் அப்படின்னா யூ ஷுட் இன்டிகிரேட்டட் ஏஐ வித் யுவர் கெமிஸ்ட்ரி நாலேஜ், கெமிஸ்ட்ரி இன்ஜினியரிங்கோட இன்டிகிரேட்டட் பண்ணிட்டீங்கன்னா யூ வில் பி ஹேவிங் எ வெரி குட் ஃபியூச்சர் இன் கெமிக்கல் இன்ஜினியரிங். ஸோ இன்னைக்கு அவ்வளோதான். ஸோ என் நம்பர் கீழே கொடுத்துருக்கேன் பாருங்க. நிறைய பேரண்ட்ஸ், ஸ்டூடெண்ட்ஸ் டவுட்ஸ் கேட்டுக்கிட்டே இருக்காங்க. அதுபடி நம்ம 1-to-1 செஷன் நடத்திட்டு இருக்கோம். ஆன்லைன்லேயும் வந்து எக்ஸ்பிளனேஷன், கிளாரிஃபிகேஷன் கொடுத்துட்ருக்கோம். ஸோ உங்களுக்கு ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸுக்கு ஏதாச்சும் டவுட் இருக்குது, டிஎன்இஏல அது இல்லாமல் பேராமெடிக்கல் கவுன்சிலிங்கில் ஏதாவது டவுட் இருக்குது, ஏதாவது சப்போர்ட் வேணும்னா என் நம்பர் கீழே கொடுத்துருக்கேன் பாருங்கள். ஸோ தேங்க்யூ ஸோ மச். பாய்.